Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட் படி இன்னைக்கு டே 71 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 70 days கம்ப்ளீட் ஆயிருக்கு அண்ட் இன்னைக்கு 71st டே தான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மெட்டீரியலுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஸ்மால் பீஸ் ஆஃப் க்ளாத் தான். ஸோ இந்த கிளாத்தில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி ஒர்க் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சோசன் ஒருத்தங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஃபேன்சி சாரீக்கு செட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எடுத்திருக்கோம். அண்ட் இன்றைக்கி மார்னிங் தான் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ஈவினிங் மீன்ஸ் லேட் ஆயிடுச்சு. நான் வீடியோ எடுத்து நான் வந்து அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஃபேன்சி சாரீஸுக்கு ரொம்பவுமே செட் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ சூப்பர் அக்கா, எனக்கு ஒரு டிசைன் வேணும் ப்ளீஸ். எனக்கு ஃபேன்சி சாரீக்கு ப்ளவுஸில் கை அண்ட் கழுத்துக்கு பார்டர் மாதிரி டிசைன் வேணும். செயின் ஸ்டிச் எதுவும் வேண்டாம். எனக்கு ஸ்டோன் செயின் அண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது டிசைன் போடுங்க. ஃபேன்சி சாரீக்கு நல்லா செட் ஆகணும். மிரர் மாதிரி ஸ்டோன்னாலும் ஓகே தான். ஸ்கொயர் ஷேப் சாரியில் சில்வர் கலர் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் நிறையா இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செயின் ஸ்டிச் எதுவுமே வேண்டாம், தென் வந்து ஃபேன்சி சாரீக்கு செட் ஆகிற மாதிரி ஸ்டோன் செயின் அப்புறம் ஸ்டோனெல்லாம் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுவும் ஸ்கொயர் ஷேப்பில் அவங்களோட சாரியில் வந்து ஸ்டோன் இருக்குது, சில்வர் கலர் ஸ்டோன் நிறையா இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ மெட்டீரியல் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த கமெண்ட் பார்த்ததுமே எனக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட் பார்த்திங்கன்னா என்கிட்ட மெட்டீரியல்ஸ் கிடையாது. ஏன்னா இது நான் ப்ரீ பிளான்டு இல்லை இல்லையா. ஸோ அதனால் என்கிட்ட மெட்டீரியல் இல்லை. பட் கொஞ்சோண்டு ஸ்டோன் செயின் இருந்துச்சு அண்டு ஸ்டோன்ஸும் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஸ்டோன் செயின் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னாலே ஒரு 5 years 10 yearsக்கு முன்னாடியிலேருந்தே இந்த ஸ்டோன் செயின் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போல்லாம் ஆரி வந்து ரொம்ப பண்ணாதவங்களும் இந்த ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த ஸ்டோன் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 rupees to 25 rupees தான் மீட்டர். அண்டு என்கிட்ட கொஞ்சோண்டு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் இருந்துச்சு. அவங்க கேட்ட டிசைனுக்கு அவங்க சொன்ன ஸ்டோனுக்கு இது செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோன் மாதிரி இருக்குது, மிரர் மாதிரி கிடையாது, ஸ்டோன் மாதிரி இருக்குது. ஸோ இதை எடுத்திருக்கேன். இதுவும் என்கிட்ட அவ்வளோவா கிடையாது, கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த பீஸ் ஆஃப் கிளாத்தில் வந்து கொஞ்சோண்டு ட்ரா பண்ணி டிசைன் போட்டு காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா என்கிட்ட மெட்டீரியல்ஸ் பெரிய அளவில் இல்லை. ஸோ அதனால தான். அண்ட் இன்றைக்கி இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் அப்படின்ட்டு சொல்ல முடியாது, ஒரு ஸ்டோன் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேன்சி சாரீஸுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ அவங்க கேட்ட ஐடியா கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடுங்கன்னு. ஸோ அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி நான் வந்து பண்ணுறேன். அண்ட் நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு B7000 தான் எடுத்திருக்கேன். அவங்க ஸ்டிச் பண்ணுற மாதிரி கேட்கல, பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ B7000 எடுத்திருக்கேன். அண்ட் என்னோடய B7000 க்ளூ பார்த்திங்கன்னா அதுவுமே ஓரளவு காலி ஆயிடுச்சு. ப்ளஸ் அதோட டிப்பு வந்து கொஞ்சம் நாசம் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். அண்டு நான் இப்போ ரொம்ப வந்து பேஸ்ட் பண்ணுறது கிடையாது, ஃபுல்லாக ஸ்டிச்சிங் தான். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப தேவைப்படுறதில்ல B7000. ஸோ அது வந்து கொஞ்சம் டிப்பு நாசம் ஆகிருக்கு. அண்ட் என்கிட்ட மெட்டீரியல்ஸ் இல்லாததுனால நான் கொஞ்சோண்டு ஒரு ஹாஃப் ஸ்கேல் அளவுக்கு தான் உங்களுக்கு டிசைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த அச்சு சிஸ்டர் ஒரு பிரதர் தெரில, அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக சிஸ்டராக தான் இருப்பாங்க. அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறதுலேருந்தே புரியுது. ஸோ பாருங்கள், நான் ஒரு ஹாஃப் ஸ்கேல் அளவுக்கு தான் நம்மளோட ஸ்டோன் செயினை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க் ஷேட் ப்ளவுஸஸுக்கெல்லாம் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களோட ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ளவுஸஸுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபேன்சி சாரியோட ப்ளவுஸஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஃபேன்சி சாரீஸ் பார்த்திங்கன்னா இப்போது பெரும்பாலும் மிரர் பேட்டர்னில் மிரர் டிசைன்ஸில் வருது. அண்ட் ஸ்டோன்ஸ் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சாரியில் ஸ்டோன் கோல்டன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோல்டன் கலரில் கூட இந்த மாதிரி ஸ்டோன் வாங்கி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோன் செயின் ஸ்டோன்ஸ் எல்லாம் வாங்கி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க சில்வர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட சில்வர் மீன்ஸ் பக்கா சில்வர் கிடையாது, ஓரளவுக்கு சில்வர் இருந்துச்சு. நான் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. ஏன்னா அதோட டிப் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டோனை தான் எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள்.
அந்த எண்ட்லேருந்து அவங்க பார்டர் டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து 2 பார்டர் டிசைன் போட்டு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த பார்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்குக்குமே நீங்கள் இதே பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு திரும்ப அடுத்து 3 ஸ்டோன்ஸ், அகெயின் கொஞ்சம் கேப்பு, திரும்ப 3 ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி எனக்கு வந்து இந்த க்ளூ எடுத்து பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் பார்த்திங்கன்னா ஒரு பென்னோட டிப்பில் எடுத்து தான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். க்ளூவை அப்ளை பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் டார்க் கலர்ட் ப்ளவுஸஸுக்கெல்லாம் எந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சர்க்கிள் ஷேப்பு இல்லை ஏதாவது வேறு ஏதாவது பெட்டல் ஷேப்பு, மூன் ஷேப், நிறைய ஷேப்ஸ் இருக்குது ஸ்டோன்ஸில். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் கூட ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இது பர்டிகுலராக அவங்க வந்து ஸ்கொயர் ஷேப் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணதுனால ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்பவுமே நல்லா இருக்குது டிசைன், எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு நானே யோசித்து பார்க்குறேன். ஸோ நீங்களே இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். உங்கள்கிட்ட நிறைய ப்ளவுசஸ் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம், லைக் ஃபேன்சி சாரியோட ப்ளவுசஸ் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ளவுசஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. பேஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு பெரிய அளவுக்கு ஒர்க் கிடையாது. ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் ரொம்ப டைம் எடுக்கும். பேஸ்ட் பண்ணுறதுனால ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களோட ப்ளவுஸஸோட கழுத்துகளுக்கும் பார்த்திங்கன்னா நெக்குக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் இல்லை ஃபுல் ஸ்லீவ்ஸ், ஷார்ட் ஸ்லீவ்ஸ்னாலும் நீங்கள் 2-3 ரோவாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுதான் ட்ரெண்டிங்காகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ், சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துன்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போடுறேன். உடனே முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் முடியாது தான். பட் இன்றைக்கி எனக்கு டைம் இருந்துச்சு. ஸோ டைம் மீன்ஸ் நான் வந்து காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கிட்டேன். இந்த ஒர்க் வந்து சீக்கிரமாகவே பண்ண முடிஞ்சு. ஏன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்கேல் அளவுக்கு தான் நம்மளோட ஸ்டோன் செயினை பேஸ்ட் பண்ணி அதில் டிசைன் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ பெரிய அளவில் டைம் எடுக்கலை. அண்ட் அதுக்கப்புறமா நான் வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி நம்ம வந்து ஆரி ஒர்க், அதாவது நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்காக சிம்பிளாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் நிறைய டிசைன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். லைக் 30 rupees, 50 rupees, 70 rupees, 100 rupees இந்த மாதிரி நிறைய பட்ஜெட்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நம்மளோட ஹை பட்ஜெட் அப்படின்னு பார்த்திங்கனாலே 100 rupees தான். 100 rupees கீழே தான் மொத்தமாகவே பண்ணிகிட்ருக்கோம். அண்டு ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். அண்ட் என்னோடய வீடியோஸை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸை பார்த்துட்டு ட்ரை பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறீங்க. நிஜமாகவே ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து இன்னொரு ரோ மாதிரி கொடுத்துருக்கேன். சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் அதே இதில் தான். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு செட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஒரு டிசைன் அண்ட் இன்னும் ஒரு பார்டர் டிசைன் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து எஸ்பெஷலி ஃபார் வந்து ஃபேன்சி சாரீஸுக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மற்ற மாதிரி சாரீஸுக்கு செட் ஆகுமா அப்படின்ட்டு கேட்டால் செட் ஆகாது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரி பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்காது. இது ஃபேன்சி சாரீக்கு லைக் சாரியில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் டிசைன்ஸ் வர்ற மாதிரியான சாரீக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இப்போது நான் வந்து இன்னொரு
டிசைன் இன்னொரு பார்டர் டிசைன் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். என்கிட்ட ஸ்டோன் செயின் கிடையாது, காலி ஆயிடுச்சு. ஸோ இருக்கிறத நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படிங்கிறதுக்காக தான், கமெண்டில் கேட்டிருந்தீங்க, உங்களோட கமெண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா என்கிட்ட க்ளூ கிடையாது, க்ளூ காலி. நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் க்ளூ எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ க்ளூ அப்ளை பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு ரோ வந்து நம்மளோட ஸ்டோன் செயினை பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸ்டோன் செயினை பேஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் டார்க் ஷேட் சாரீஸுக்கு ஆர் ப்ளவுசஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி குர்த்திஸுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன் செயின் கொடுத்தீங்கன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டோன் செயின் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே எல்லா ஷேட்ஸுக்கும் செட் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் இந்த மாதிரி டார்க் ஷேட்ஸுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும், ராயல் லுக்கே கொடுக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இதுலேயுமே நம்ம வந்து ஸ்டோனை தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இது இன்னொரு பார்டர் டிசைன். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ண டிசைன் ட்ரை பண்ணலாம், இல்லை நீங்கள் இது கூட ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட அந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் தான் எடுத்திருக்கோம், பட் அதை கொஞ்சோண்டு நம்ம வந்து இந்த மாதிரி சரித்து வச்சுருக்கோம். ஸோ அது கொஞ்சம் ஒரு டைமண்ட் ஷேப்பில் நம்ம பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவ்வளோதான், ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் ஈஸின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட ஃபேன்சி சாரீஸோட ப்ளவுசஸுக்கு என்ன ஒர்க் பண்ண அப்படின்ட்டு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி குட்டி கேப் விட்டு நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா இதோட ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி நீங்கள் பண்ணால் போதும், அந்த கேப்பை ஃபில் பண்ணுங்கள். இப்போ நான் எகெயின் வந்து அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, க்ளூ வந்து காலியாகிடுச்சு. ஸோ கஷ்டப்பட்டு தான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். க்ளூ அப்ளை பண்ணி அதில் வந்து ஸ்டோனை பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். அண்ட் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், பீட்ஸ் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட B7000 சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. B7000 க்ளூ பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரமாக வந்து இழகாது. இது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் காலியாக இருக்குது, ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் B7000 க்ளூ மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக இருக்காது, அதில் வந்து ஸ்டெயின்ஸ், ஒயிட் கலர் ஸ்டெயின்ஸ் வந்து கிளாத்தில் இதாயிரும் நம்ம வாஷ் பண்ணும்போது, அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி B7000 க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ டோட்டலி நம்ம வந்து 2 பார்டர் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அவங்க கேட்ட மாதிரியே. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைன். அண்ட் ஸோ என்னோடய ஃபேன்சி சாரியோட ப்ளவுஸஸ்க்கு நான் இந்த மாதிரியே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் உங்களோட ஸ்லீவ்ஸுக்காக இருக்கட்டும், கழுத்துக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணலாம், ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்லீவ்ஸுக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி 2 ரோ 3 ரோ அந்த மாதிரி பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால் பண்ண முடியும். அண்ட் இந்த ஸ்டோனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே 20 ரூபீஸ் தான். 20 ரூபீஸ்க்கு ஒரு பேக் கிடைக்கும். ஒரு பேக் கிடச்சாலே உங்களால் ஒரு ப்ளவுஸுக்கு பண்ண முடியும். இந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா நான் நேரமே ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருந்தது, அதோட ரிமைனிங் தான். ஸோ இப்போ இதுக்கு யூஸ்ஃபுல்லாச்சு. ஸோ எங்கிட்ட மெட்டீரியல்ஸ் கம்மியாக இருந்ததுனால மட்டும்தான் என்னால் வந்து ரொம்ப பெருசாக டிசைன் போட்டு காமிக்க முடியலை, ரொம்பவுமே சிம்பிளாக போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ மெட்டீரியல்ஸ் நான் இனிமேல் தான் வாங்கணும். இந்த மாதிரி ஸ்டோன் செயினெல்லாம் ரொம்ப வாங்குறது கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட ஃபேன்சி சாரிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கும் க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ், ஐடியாஸ், டவுட்ஸ் எதுனாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது போடணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.